கிட்னி விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தெரியாமல் எடுத்தால்தான் திருட்டு, கிட்னி திருட்டு அல்ல, முறைகேடு என கூறினார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், சம்பந்தப்பட்ட 2 மருத்துவமனைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும், நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே கிட்னி எடுக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாததால் தான் மீண்டும் கிட்னி எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பா போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்னைக்கு இல்லை, 2019 அதே நாமக்கல்ல நடந்திருக்கு. அதே நாமக்கல்ல 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். 2019 காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமே போயிட்டாங்க. இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி, எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி, இந்த 2 வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடிச்ச உடனே ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்ல தப்பு நடந்திருக்கிறதுங்கிறது தெரிய வந்ததால உடனடியாக 2 மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம்.